எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் மத்தியானம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய மக்கள், பொதுமக்கள் அவங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த யாருமே நான் போட்ட பதிவுக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலை. அதாவது மக்களே, விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு சேர்த்து தான், அதாவது திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் ஒரு பொதுவான கருத்தை நான் பதிவு போட்டேன். அதாவது மக்களே, நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும் ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு, மக்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டாங்க, மக்களுக்கு எதை வேண்டாமோ இந்த தமிழக அரசு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஏன் திணிக்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருந்தேன். நல்லா கேட்டுங்க மக்களே. அப்படியே நான் போட்ட பதிவுக்கு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மது, அதாவது டாஸ்மாகை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க டாஸ்மாகை ஒழிக்கலை இல்லையா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் மக்கள் உங்களுக்கு குலதெய்வம் மாதிரி, ஆனால் ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னே அந்த குலதெய்வத்தை தூக்கி வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சிடறீங்க. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு நீங்கள் எந்த வகையில் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க சொல்லுங்கள் மக்கள். நான் கேட்கக்கூடிய கேள்விகள் சரியாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்களேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை வருடங்களாக நானும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி தான் இருந்திருப்பீங்க. நல்ல தலைவன், மக்களுக்கான தலைவன், மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா குரல் கொடுக்கக்கூடிய தலைவன். ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன திட்டங்கள் சொன்னாங்க, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றலை, ஏன் நிறைவேற்றாததற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு தலைவன் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த இடத்துல பேசுகிறாருன்னா இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் நான். அப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் வாங்கி சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ புதுசாக ஒரு தலைவர் கேள்வி கேட்குறாருன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் கரெக்டு தானே. மக்கள் சார்பாக, மக்கள் பிரதிநிதியாக, மக்களுக்காக ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா இதில் எந்த வகையில் தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சியை அதிகாரத்தையும் தனது விஜய் அவர்கள் தலைமையில் நம்ம எல்லாம் மாற்றி ஆகணும்.